ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 10th ஜியோகிராஃபியில் இருக்க ஒரு முக்கியமான பாக்ஸை தான் வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். அந்த திட்டத்தோட பேர், அங்கே என்ன ஆறுகள் வந்து பாயுது, அதனால் பயனடைகிற மாநிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து எங்கே, அதில் என்ன ஆறு இருக்குது அப்படின்னா வந்து தாமோதர் ஆறு இருக்குது. அதனால் பயனடைகிற மாநிலங்கள் வந்து மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட். இது வந்து தாமோதர் ஆறு வந்து அதில் இருக்குது, அதனால் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வண்டியில் போகிறப்ப நம்ம வந்து மோதினோம்னா நம்மளுக்கு என்ன, அன்னைக்கு வந்து நம்மளுக்கு பெரிய கண்டம் வந்துருச்சு, பெரிய ஒரு ஷாக்கு மாதிரி ஒரு கண்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து தானாக மோதுறது அப்படிங்கிறது தாமோதர், வண்டியில் அப்படிங்கிறது வந்து மேற்கு வங்கம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்க்கண்ட், கண்டம் அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்ட். சரிங்களா. அடுத்தது வந்து பக்ரானங்கல் திட்டம் வந்து இதை வந்து உலகில் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு வந்து கூட கேட்பாங்க. அதனால் இதை அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். அங்கே என்ன ஆறு பாயுது அப்படின்னு வந்து சட்லஜ் ஆறு. அதனால் பயனடைகிற மாநிலங்கள் என்னென்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புவியீர்ப்பில் வந்து ஏதாவது ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், பக்குன்னு இருக்கும். நம்ம சட்டுன்னு என்ன, அது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சட்டுன்னு நம்ம நெஞ்சு வந்து படபடப்பாயிரும். அதை வந்து பக்கு சட்டு, பக்ரானங்கல், சட்லஜ். சரிங்களா. அடுத்தது வந்து மாநிலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சட்டுன்னு அப்படி நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் வந்து பஞ்சம் ஏற்பட்டு ராஜாவே இருந்தாலும் தானாக தான் வந்து அதிலேருந்து மீண்டு வரணும். ராஜாவுக்கு மட்டும் வந்து நிலநடுக்கம் வந்து வராமல் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ வந்து ராஜாவே இருந்தாலும் தானாக தான் வந்து அந்த பஞ்சம் ஏற்பட்டுரும், எல்லாமே போயிடும். அதை வந்து அவங்கள தான், ராஜாவே இருந்தாலும் தானாக தான் வந்து எந்திரிச்சு வரணும். அதான் வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். பஞ்சம்ங்கிறது வந்து பஞ்சாப்பு, ராஜாங்கிறது வந்து ராஜஸ்தான் வச்சுக்கோங்க. தனியாக வர்றது அந்த ராஜாவோட பேர் வந்து ஹரின்னு வச்சுக்கோங்க, ஹரியானா. சரிங்களா. அடுத்தது வந்து ஹீராகுட் திட்டம் வந்து உலகின் மிக நீளமான அணை வந்து ஹீராகுட் திட்டம் வந்து சொல்லுவாங்க. இதோட ஆறு என்ன அப்படின்னா வந்து மகாநதி. இது எங்கே பாயுது அப்படின்னா வந்து இதோட பயனடைகிற மாநிலங்கள் வந்து ஒடிசா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஹீரா அப்படிங்கிறது வந்து ஹீரோயின் வச்சுக்கோங்க. ஹீரோயின் வந்து மகாலட்சுமியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒடிசாலேருந்து வந்தவங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டு ஹீரோயின் வந்து யாருமே அவ்வளோக்கா வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக தமிழ் தெரிஞ்சவங்க வந்து அவ்வளோ நடிக்க மாட்டாங்க, நடிக்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு நாட்டில் இருந்து மும்பை, கேரளா இந்த மாதிரில தான் வந்து ஹீரோயின் வருவாங்க. அவங்க பார்க்குறதுக்கு வந்து தமிழ்நாட்டு ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து வேறு நாட்டு, அதாவது கேரளா, மும்பை இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து ஹீரோங்கிறது வந்து ஹீரோயின் வச்சுக்கோங்க. ஹீராகுட் திட்டம். மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து மகாநதி, அவங்க வந்து ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க, அதான் வந்து ஒடிஷா. அடுத்து வந்து கோசி திட்டம் வந்து கோசி, பீகாரின் துயரம். இது எங்கே பயனடையுது அப்படின்னா வந்து பீகார் அண்ட் நேபாளம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கோசிங்கிறது வந்து காசின்னு வச்சுக்கோங்க. காசிக்கு எதுக்கு போவாங்க, ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா, ரொம்ப துயரத்தில் இருந்தாங்கன்னா, அந்த வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க வந்து எந்த ஒரு நிம்மதியுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் வந்து காசிக்கு போவாங்க. அதுதான் வந்து பீகாரின் துயரம். துன்பம்ங்கிறத வந்து பீகாரின் துயரம்னு வச்சுக்கோங்க. பீகாரின் துயரம்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பீகாரோட துயரம் எது அப்படின்னா வந்து கோசி. காசிக்கு போகிறவங்க வந்து காரில் மட்டும்தான் போக முடியும். எதுலன்னா அந்த பாலம் வந்து ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். அந்த பெரிய வண்டியிலலாம், பெரிய பஸ்ஸிலலாம் வந்து போக முடியாது. காரில் தான் வந்து அந்த பாலத்தில் வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காசிக்கு போகிறவங்க வந்து துயரத்தினால தான் வந்து போவாங்க. எதில் போவாங்க, காரில். அங்கே வந்து பாலம் வந்து அதிகமாக இருக்கும், அல்லது அந்த பாலத்தில் வந்து கார் மட்டும் தான் போக முடியும். பஸ்ஸு, இந்த பெரிய வேன் இந்த மாதிரிலாம் வந்து போக முடியாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். அதுக்கடுத்து வந்து துங்கபத்ரா திட்டம். இது வந்து பேர்லேயே வந்து துங்கபத்ரா வருது. துங்கபத்ரா ஆறு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ரொம்ப தூங்கு மூஞ்சியாக இருக்கவங்க வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து போனால் அங்கே நாடகம் வந்து ஓடுமா.
அதனால் வந்து தூக்கம்லாம் வந்து அவங்களுக்கு கலைஞ்சு போயிடும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. துங்கபத்ரா தூங்குஜிங்கிறது வந்து துங்கபத்ரா ஆந்திர பிரதேசத்துக்கு போகிறாங்க. எதுக்குன்னா நாடகம் பார்க்குறதுக்கு. நாடகம் பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. தூங்குமூஞ்சியாக இருந்தாலும் வந்து அந்த நாடகத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தெஹிரி யானை, பகிரிதி, உத்தரகாண்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். திடீர்னு வந்து ஒவ்வொருத்தவங்க ரைமிங்காக பேசுனா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரைமிங்காக வந்து பேசுனா அவங்களுக்கு வந்து உச்சக்கட்டத்தில் ஒரு காண்டாவாங்க. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து தெஹிரி பகிரிங்கிறது வந்து ரைமிங்காக வருதா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ரைமிங்காக திடீர்னு யாராவது வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசினா என்ன ஆகுது, உச்சகட்டமாக வந்து காண்டாவாங்க. அதான் வந்து உத்தரகாண்ட். அதுக்கடுத்து வந்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து சம்பல் இதுலேயும் வந்து பேர்லேயே வருது. இதை வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜாவோட சாம்பலாகவே இருந்தாலும் அடுத்த ஒரு பிரதேசத்தில் தான் வந்து அந்த ஆஸ்தியை வந்து கரைப்பாங்க. வேறு ஊரில் வந்து கரைப்பாங்கல்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், சம்பல் ராஜாங்கிறது வந்து ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேசம். முன்னாடி ஒரு ராஜா வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து ராஜாவுக்கு பஞ்சம் ஏற்பட்டாலும் வந்து தான் அதை வந்து எந்திரிச்சு வரணும். இது வந்து ராஜா வந்து ஆஸ்தியை வந்து கரைக்கிறது. ரெண்டையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ராஜா தான் வந்து மோஸ்ட்லி க்ளூவாக இருக்கும். அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் 2 தடவை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து நாகார்ஜுனா சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா, ஆந்திரா பிரதேசம். நாகார்ஜுனா வந்து தெரியும். அவர் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவருக்கு வந்து கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து கிருஷ்ணாவை வந்து ரொம்ப பிடிக்குமா. அதுக்கடுத்து வந்து சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சர்தார்ஜி இருக்கார்ல, அவர் வந்து மத்தியானத்தில் வந்து நர்மதையை பார்க்க போகிறப்ப அவள் வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அதனால் அவருக்கு வந்து ராஜா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்து அமைவார் அப்படின்னு வந்து ஒரு சர்தார்ஜி வந்து சொல்கிறாரு. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்தார்ஜி வந்து நர்மதாவை பார்க்க மதியானம் வந்து போகிறாரு. அந்த நர்மதாவை பார்த்து வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்க, உனக்கு வந்து ராஜா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து அமைவார். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஜ். என்னென்ன மாநிலங்கள் பயனடையுது அப்படின்னு வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. நம்மளுக்கு இந்திரா காந்தி வந்து தெரியுமா, அவங்க வந்து எந்த ஒரு நோய்வாய்ப்பட்டும் வந்து இறக்கலை. திடீர்னு தான் வந்து அவங்க வேலை செய்கிற ஆள் வந்து சுட்டு தான் வந்து இறந்துருப்பாங்க. அது வந்து சட்டுன்னு தான் வந்து இறந்துருப்பாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டுன்னு அப்படிங்கிறது வந்து சட்லஜ். சரிங்களா. இந்த பயனடைகிற மாநிலங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ராஜஸ்தானில் தான் வந்து இறந்துருப்பாங்க. அதாவது ஒரு ராஜா வாழ்க்கை வந்து வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த உயிரோட மதிப்பு வந்து பஞ்சு மாதிரி, ஒன்றுமே இல்லாத ஒரு பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து எந்த ஒரு இதையும் வந்து அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டு வந்து இறக்கலை. இது வந்து ஞாபகம். இப்போ ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இதுவும் வந்து அந்த முன்னாடி இருக்க குழுவுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்திரா காந்தியும் அந்த ராஜாவையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேட்டூர் அணை வந்து காவேரி தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு தான் வந்து பயனடை. காவேரி வந்து காவேரி ஆறு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்து இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வந்து இந்த அணைகளோட ஷார்ட்கட்டு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து புரியாது. திருப்பி ஒன் டைம் வந்து மெதுவாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து இதை நம்ம வந்து வேறு க்ளூவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 2 டைம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துடும். அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.